யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த சம்மர் லீவ்ல 2 வீக்ஸ் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் வந்து ISROல கொடுப்பாங்க. அதை பத்தி அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ISRO யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் 2026 ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஸ்பேஸ் -இந்தியா ISRO யுவிகா 2026 வரும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கரண்டா 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கணும். 9ஆம் வகுப்பு தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஃபைனல் அப்ளிகேஷன் டேட் வந்து மார்ச் 31. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஏப்ரல் 13, செகண்ட் லிஸ்ட் ஏப்ரல் 20 கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் டேட் வந்து மே 11ல இருந்து மே 22 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பாட புத்தகத்தை தாண்டி அப்ளிகேஷன் ஓரியன்டான ட்ரைனிங் இதுல கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் 7ல இருந்து 9 சென்டர்ஸ்ல இந்த ட்ரைனிங் நடக்க போகுது. ஸோ இதுக்கான தேர்வு முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. டோட்டலா 100 மார்க் அப்படின்னா 50 மார்க் வந்து அவங்களோட அகாடமிக் 8th அகாடமிக் மார்க்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ 8th வந்து ஒரு 400 மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு 50% மார்க்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ்ல படிக்கிறாங்க, பஞ்சாயத்துல ஏரியால படிக்கிறாங்க, ரூரல் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு 15% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இதை தாண்டி ஒரு குவிஸ் ப்ரோக்ராமும் நடத்துறாங்க, அதுல வந்து ஒரு 10% எடுக்கிறாங்க. அதே மாதிரி சயின்ஸ் ப்ரோக்ராம், சயின்ஸ் ஃபேர் இல்ல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பார்ட்டிசிபேஷன், அது மாதிரி ஏதாவது பார்ட்டிசிபேஷன் தான் 10 மார்க்ஸும். அதே மாதிரி மேக்ஸ் ஒலிம்பியாடு இல்ல அதுக்கு ஈக்குவலான ஏதாவது பிரைஸ் வாங்கியிருந்தா 5%. அதே மாதிரி ஸ்கவுட், NCC, NSSல இருந்தாங்கன்னா 5%. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வின்னரா இருக்காங்க, ஜோனல் வின் பண்றாங்க, இல்ல டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருக்காங்க, ஸ்டேட் பிளேயரா இருக்காங்கன்னா அதுல அரௌண்ட் 5 up to 5%. ஸோ ஜோனல்னா மேபி 1 கொடுக்கலாம், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட்னா 2, டிவிஷனல்னா 3, ஸ்டேட் பிளேயர்னா 4, நேஷனல் பிளேயர்னா 5, அந்த மாதிரி வந்து கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் டு அப்ளை அப்படிங்கிற காலம் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி கம்பல்சரியா இருக்கு வேணும். இமெயில் ஐடி வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்க வந்து ரிஜிஸ்டர் இருக்கு, அதை ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் கேட்கும். ஸ்டூடெண்டோட நேம், ஃபர்ஸ்ட் பேரு அப்புறம் இனிஷியல் வர மாதிரி கொடுங்க. ஸோ இங்க பேரும் இந்த லாஸ்ட் நேம்ல இனிஷியலா வர மாதிரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து ஆல்பா நியூமெரிக்கா கொடுங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் எலிஜிபிள். கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, லாகின் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் எது கொடுத்தீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணுங்க. பாஸ்வேர்டு ஆல்பா நியூமெரிக் இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு ஆல்பாபெட் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். ஸோ அப்ளை ஃபார் யுவிகா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரோ ஸ்டெம் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கும். ஆக்டிவேட் பண்ணி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ பழைய போர்ட்டல் அப்ளை ஃபார் யுவிகா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஜாயின் குவிஸ் கொடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த இமெயில் ஐடியை திரும்ப ரீலாகின் பண்ணுங்க.
யூகா 2020 ஸ்பீஸ் கொடுத்துருங்க, எண்டு டூர் கொடுத்துருங்க. அட்டம் குவிஸ்னா ஒன்று அதை கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்ட் அட்டம் கொடுங்க. ஸோ டோட்டலாக கேள்விகள் வந்து 30, 50, 60 கேள்விகள் இருக்கு. ஸோ குவிஸ் முடிச்சாச்சு.
சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ அவுட் ஆஃப் 180 மார்க்ஸுக்கு 82 எடுத்துருக்கோம். நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன் டு யூஐக்கு யூவிகான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்து அட்ரஸ் கொடுத்துருங்க. என்ன படிக்கிறோமோ அதை ஸ்டாண்டர்ட் கொடுங்க. ஸ்கூல் நேம் கொடுங்க. ஸ்கூல் அட்ரஸ், ஸ்டேட்டு, பின்கோடு, ஸ்கூல் லொக்கேஷன், எவ்வளோ மார்க் 8th எடுத்திருக்காரு அப்படின்னு கொடுங்க. அவுட் ஆஃப் எவ்வளோன்றது இங்கே கொடுங்க. சயின்ஸ் ஃபேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கூல் லெவல் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணி கொடுங்க. ஒலிம்பியாட் ஸ்கூல் லெவலாக என்னன்றது கொடுத்துருங்க. இல்லைன்னா நான் கொடுத்துடலாம். அதே மாதிரி என்சிசி ஸ்கவுட்ல எதில் இருக்காங்களோ அதை கொடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவோம். ஜெண்டர் கொடுத்துருங்க. பேரண்ட் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் மாதிரி ஜென்ரேட் ஆகும். பிரிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும், அதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு டவுன்லோட் ஆகிருக்க இந்த ஃபார்மை பேரண்ட் சைனு, ஸ்டூடெண்ட் சைனு, அதே மாதிரி ஹெட் ஆஃப் த ஸ்கூல் அவங்களோட சைன் வித் ஸ்டாம்ப் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு, அதாவது அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 8th மார்க் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டு கிரியேட் பண்ணி சீல் பண்ணிடலாம் ஸ்கூலில். சயின்ஸ் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே 500 KB கீழே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 5 KBலேருந்து 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். நான் ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் 5 KB அண்ட் மோர் தென் 100 KB தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஷுட் நாட் பி லெஸ் தென் அப்படின்னு இருந்திருக்கணும். கொடுத்துட்டு அப்லோட் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஃபைனல் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ மெயிலுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளிகேஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக மெயிலில் தான் வரும். ஸோ மெயில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நான். தேங்க்யூ.